இன்னைக்கு வீடியோ டுட்டோரியலில் நம்ம MySQL எப்படி இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோராக எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, வியூ க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இப்போ அந்த க்ரியேட் பண்ண டேபிளில் எப்படி வேல்யூஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற டேபிள்ஸில் டேட்டாஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் சிங்கிள் காலம்க்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை மல்டிபிள் காலம்க்கும் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது அதுதான் சொல்கிறாங்க. ஒரு டேட்டாவும் கொடுக்கலாம், இல்லை மல்டிபிள் டேட்டாஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இன்சர்ட் ஃபார் ஆல் ஃபீல்ட்ஸ், செகண்ட் ஒன் இன்சர்ட்டிங் ஃபார் பார்ஷியல் ஃபீல்ட்ஸ், தேர்ட் ஒன் இன்சர்ட்டிங் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா மோர் தேன் ஒன் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுறது, அதை தான் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் ஆர்கே கம்பெனி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டாபேஸில் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு டேபிள், அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னா, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி சேலரி. இதில் எம்ப்ளாயி ஐடியும் சேலரியும் இன்டீஜர்லேயும், நேம் அண்ட் டெசிக்னேஷன் கேரக்டர்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ டேபிள் கொடுத்தப்போ ஆர்கே கம்பெனின்ற டேட்டாபேஸில் எம்ப்ளாயி அப்படின்ற டேபிள் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஒன் எல்லா காலமுக்கும் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். சின்டாக்ஸ் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஸோ உங்கள் டேபிள் நேம் இங்கே எம்ப்ளாயி ஆஃப் என்னன்னு கொடுக்கணுன்னா வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ்னு கொடுத்துட்டு இதில் என்ன வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயி ஐடி அப்படின்னா இன்டீஜர் அப்படின்றனால நான் எம்ப்ளாயி ஐடி இப்படி கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் நம்பர்ஸ் இன்டீஜர்னாலும் இங்கே இப்படி கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நேம். ஸோ எம்ப்ளாயி நேம் கேரக்டர். ஸோ கேரக்டர்ன்றனால நான் என்னென்னு கொடுக்குறேன்னா, ஜஸ்ட்டு ஸோ இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி வேல்யூஸில் எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர்னு இருக்கிறனால இங்கே நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். எம்ப்ளாயி நேம் வேர்கர், டெசிக்னேஷனும் வேர்கர், சேலரியும் இன்டீஜரில் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டேட்டா கொடுக்கணும், இல்லைன்னா அங்கே எரர் ஷோ பண்ணும். ஸோ இப்போ நான் டேட்டாஸ் கொடுக்குறேன். இப்போ எம்ப்ளாயி நேம் நான் என்னென்னு கொடுக்குறேன்னா, ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டெசிக்னேஷன் வேர்கேர்னால கேரக்டர், ஸோ டெவலப்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சேலரி இன்டீஜரில் இருக்கணுன்றனால இன்டீஜரில் சேலரி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி செமிகாலன் வச்சிடணும். ஸோ செமிகாலன் வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட் இதோட எண்ட் ஆகுது. இந்த query எதுக்காகனா, ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸ்க்கு மொத்தமாக எப்படி டேட்டாஸ் கொடுக்கறதுன்னு, எல்லா காலமுக்கும் ஒரே டைமில் எப்படி டேட்டாஸ் கொடுக்கறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா query ஓகே, 1 row affectedனு வருது. ஸோ ஒரு ரோ எல்லா காலமுக்குமே டேட்டாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுலேயே நீங்கள் இன்டீஜருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன அவுட்புட் வரும்ன்றதை பார்க்கலாம். ஸோ இன்டீஜர் வாங்குகிற இடத்துல நான் கேரக்டர்னு கொடுக்குறேன். கேரக்டர் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே நம்பர்ஸ். ஸோ நான் டேட்டா டைப்பை மாற்றி மாற்றி கொடுக்குறேன். அப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்ட் இன்டீஜர் வேல்யூ, அந்த வேல்யூ ஃபார் காலம் எம்ப்ளாயி ஐடி அட் ரோ 1 அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட எரர் மெசேஜ் வியூ ஆகும். ஸோ இன்டீஜராக கொடுத்துருக்கீங்க, ஸோ இன்டீஜருக்கு நீங்கள் ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இதே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் நான் நம்பரில் கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்கு எந்த எரரும் வரல. ஏன்னா வேர்கேர்னு கொடுத்தா நம்பரும் அக்செப்ட் ஆகும்,
ஆல்ஃபாபெட்ஸ் செப்ட் ஆகும். ஸோ சேம் எப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மாதிரியே தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து அதே மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். பட் வந்து இன்டீஜருக்கு இன்டீஜர் எடுத்துக்குது, வேர்கேருக்கும் இன்டீஜர் எடுத்துக்குது. ஏன்னா வேர்கேர் வந்து எல்லா டேட்டா டைப்பையும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா ஃபீல்டுக்குமே டேட்டாஸ் கொடுக்கறதா இருந்தால் இந்த குவரியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்டிகுலர் காலம்க்கு மட்டும் டேட்டா கொடுக்கணுன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பர்டிகுலர் காலம் அப்படின்னா இதில் 4 காலம் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டெசிக்னேஷன், எம்ப்ளாயி சேலரி. ஸோ இதில் வந்து எப்போவுமே எல்லாத்துக்குமே டேட்டா கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வராது. திடீர்னு ஏதாச்சும் ஒரு டேட்டா ஆட் பண்ண வேண்டியது வரும். ஏதாச்சும் ஒரு நேமை மட்டும் ஆட் பண்ணது வேண்டியது வரும். ஐடி அப்புறம் ஆட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலம்க்கு மட்டும் நீங்கள் வந்து டேட்டாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணும். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி நேமும் எம்ப்ளாயி டெசிக்னேஷனுக்கு வந்து டேட்டாஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் கொடுக்கணும். எம்ப்ளாயியில் எந்த காலம்க்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த காலமை இங்கே வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி நேம் அண்ட் எம்ப்ளாயி டெசிக்னேஷன், அதனால அந்த எம்ப்ளாயி நேம் அண்ட் டெசிக்னேஷனை இதுக்குள்ளே கொடுங்க. இதுக்கு பேர் வந்து பார்ஷியல் இன்சர்ட் இன்டு டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் இன்சர்ட்னா எல்லா காலம்க்கும் கொடுக்கறது, பார்ஷியல்னா பர்டிகுலர் காலம்க்கு மட்டும் கொடுக்கறது. கொடுத்துட்டு வேல்யூஸ் ஆஃப்னு கொடுத்து எம்ப்ளாயி நேம் கொடுங்க. ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து நான் இங்கே மேரி அப்படின்னு கொடுக்குறேன். டெசிக்னேஷன் டெஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து செமிகாலன் வச்சு என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 ரோ எஃபெக்டட்னு வந்துருச்சு. ஸோ நேம் அண்ட் டெசிக்னேஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். மற்ற 2 ஃபீல்டுக்கும் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பார்ஷியல் ஃபீல்டுக்கு வந்து டேட்டாஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் ஃபீல்டுக்கு, இது வந்து பார்ஷியல் ஃபீல்டுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இப்போ 2 இதுலேயுமே வந்து ஒவ்வொரு டேட்டா கொடுக்கறது தான் பார்த்தோம். ஒரு ரோ கொடுக்கறது தான் பார்த்தோம். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சேம் குவரியே தான் நம்ம எப்படி வந்து ஸ்பெசிஃபிக் டேட்டாஸில் யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். என்னென்னு கொடுக்கணும்னா இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. இப்போ வந்து எல்லா காலம் நேமுமே எடுத்துக்கணும். ஒரு மல்டிபிள் ரெக்கார்டை எல்லா காலமுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் காலமுக்கு கூட கொடுத்துக்கலாம். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவரியை வந்து எழுதிக்கலாம். கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குவரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா காலம் நேமும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ் அப்படின்னு ஒரு தடவை நம்ம காலம் நேம் மென்ஷன் பண்ணால் போதும். வேல்யூஸ்னு கொடுத்தா அதுக்கு ரிலேட்டடான வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டில் வந்து நான் ஐடி, நேம் வந்து ஹாரி, டெவலப்பர், சேலரி இதை கொடுக்குறேன். ஸோ இன்னொரு மல்டிபிள் டேட்டா கொடுக்குறோம்னா காமா வச்சு நீங்கள் அதை செப்பரேட் பண்ணணும். ஸோ இது ஒரு ரெக்கார்ட், அது வேறு ரெக்கார்டுன்ற மாதிரி. ஸோ திருப்பி செகண்ட் டேட்டாஸ்க்கான வேல்யூஸ் கொடுங்க. நீங்கள் கமா கொடுக்கலன்னா அது வந்து எரர் ஷோ பண்ணும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கு அப்புறமும் கமா கொடுத்து டிஸ்டிங்கிஷ் பண்ணணும். செமிகோலன் கொடுக்கக்கூடாது. எண்ட் ஆஃப் த குவரியில் தான் நீங்கள் வந்து செமிகோலன் கொடுக்கணும்.
இப்போ நான் செகண்ட் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ தேர்ட் டேட்டா கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் ஒரே டைமில் கொடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் ரெக்கார்டும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் செமிகாலன் கொடுத்து எண்ட் பண்ணிடுறேன். ஸோ எண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட் கொடுத்தா 1 row affected அப்படின்னு வரும். ஸோ இப்போ 3 டேட்டாவை ஒரே டைமில் ஒரு டேபிளுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ செமிகாலன் வச்சு எண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு வரும்னா query ஓகே 3 rows affected, ரெக்கார்ட் வந்து 3, டூப்ளிகேட் 0, வார்னிங் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சிங்கிள் டேட்டா என்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பார்ஷியலாக என்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பார்ஷியலில் மல்டிபிள் டேட்டாஸோ இல்லை வந்து கம்ப்ளீட்டான காலம்ஸ்க்கு வந்து நீங்கள் மல்டிபிள் டேட்டாஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்சர்ட் ஆப்ரேஷன் உங்கள் டேபிள்ஸில் பண்ணுறது.